காஃபி லவர்ஸ், டீயோட ஹிஸ்டரி சொல்லிட்டு காஃபியோட ஹிஸ்டரி சொல்லலாம் எப்படி? அரேபியன் மொழியில காவான்னு அழைக்கப்பட்டதுதான் இப்போ காஃபின்னு மாறி இருக்கு. 15th செஞ்சுரியில தான் காஃபியோட ஆரிஜின் எத்தியோப்பியா. கால்தி என்ற ஆடு மேய்ப்பர் தான் காஃபியை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, அவர் ஆடு மேய்க்கும் போது ஒரு இடத்துல இருந்த பெரிஸ ஆடுங்க சாப்பிட்டுட்டு செம்ம எனர்ஜியா ஓடுறத பார்த்திருக்காரு. அந்த பெரி ஃப்ரூட்டை இவரும் சாப்பிட்டு இவருக்கும் செம்ம எனர்ஜிக்கா இருந்த உடனே அந்த பழத்தை ஊர் மக்களுக்கும் கொடுக்க இங்கேருந்து தான் காஃபி உற்பத்தி ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி காஃபி உருவாக நிறைய கதைகள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உருவாட இடம் என்னமோ எத்தியோப்பியா தான். எத்தியோப்பியால இருந்து ஏமனுக்கு காஃபியை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏமன் மக்கள் அவங்க ஊர்லயே காஃபியை விதைச்சி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க வறுத்து மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய நாடுகளுக்கு காஃபி எக்ஸ்போர்ட் ஆகுது. ஏமன் மக்கள் நிறைய கண்ட்ரிக்கு காஃபியை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அதோட பழத்தை எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை. அதாவது காஃபி கொட்டையை வறுத்து மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விதைகளை எங்கேயுமே கொடுக்காதப்போ எப்படி இந்தியாவுக்கு காஃபி வந்துச்சு தெரியுமா? பாபா புதன் 1617ல 7 காஃபி விதைகளை ஏமன்லேருந்து திருடிட்டு வந்துடுறாரு. அப்படி எடுத்துட்டு வந்த காஃபி விதைய கர்நாடகால இருக்கிற சந்திரகிரி ஹில்ஸ்ல விதைச்சிட்டாரு. அதுல இருந்துதான் காஃபி தமிழ்நாடு, கேரளான்னு நிறைய இடத்துல பரவ ஆரம்பிச்சது. ஆனா கும்போணம் டிகிரி காஃபி ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? பாலோட டென்சிட்டி, அதாவது பால்ல தண்ணி கலந்திருக்காங்களா கலக்கலையான்றதை தெரிஞ்சுக்கிற மீட்டரோட பேரு லாக்டோமீட்டர். இதுல டிகிரின்னு தான் மென்ஷன் ஆயிருக்கும். பஞ்சாபி கேச ஐயர்ன்றவரு பாலுல தண்ணியே கலக்காம காஃபி போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த காஃபி புடிச்சு போக அதுக்கு டிகிரி காஃபினே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயுமே கும்பகோணத்துல 110 வருஷமா ஸ்ரீ மங்களாம்பிகை விலாஸ்ன்ற ஒரு ஹோட்டல்ல இப்பயுமே டிகிரி காஃபி கிடைக்குது. அப்புறம் என்ன, காஃபி லவர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.